அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் தனிச்சிறப்புகளை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் திரளாக குழுமியிருக்கிறோம். அல்லாஹ் வழங்கிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் இருந்த எல்லா மார்க்கங்களிலிருந்தும் தனித்தன்மை பெற்றதாக, பல தனி சிறப்புகளை கொண்டதாக இருப்பதை கடந்த 2 நாட்களிலே நாம் அறிந்தோம். அந்த தொடரிலே இஸ்லாத்தினுடைய இன்னொரு தனிச்சிறப்பு, எந்த மார்க்கத்திலும் காண முடியாத ஒரு தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால் கடவுளை. ஏன்னா மதம்னு சொன்னா கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை அங்க இருக்கும். கடவுளை சொல்லணும்னா மதங்கள் இருக்காது. மதம்னு சொன்னாலே கடவுள் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டாதான் இருக்கும். கடவுளை மனிதனிடத்தில் இருந்து ரொம்ப வெகு தொலைவில் கொண்டே எல்லா மார்க்கங்களும் நிப்பாட்டி வச்சிருக்கும். எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ரொம்ப பெரிய இடைவெளிய தொலைவை உண்டாக்கி மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக கடவுளை அணுக முடியாத அளவுக்கு நிறைய முட்டுக்கட்டைகளை போட்டு, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கடவுளை போய் கூப்பிட முடியாது, அவனுக்கு நிறைய தடைகளையும் முட்டுக்கற்களையும் போட்டு வச்சிருக்கிற காட்சியை நீங்க எல்லா மதங்கள்லையும் பார்க்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில உள்ள அந்த இடைவெளி இருக்கு பாருங்க, அது சுத்தமாவே தொடச்சி எடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். எந்த அளவுக்கு தொடர்ச்சி இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். மனிதனுக்கு நமக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு எனக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு என்றால், அவனுடைய பிடரி நரம்பு இருக்குத, ஒவ்வொருத்தனுக்கும் பிடரி இருக்குது, அந்த பிடரியில நரம்பு இருக்குது. அந்த நரம்பு அவனுக்கு எவ்வளவு கிட்ட இருக்குது? அவனுக்குள்ளே தான் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நாம் மனிதனுக்கு அவன் பிடரி நரம்பை விட கிட்டத்தில் இருக்கிறோம். அவன் பிடரி நரம்பு அவனுக்கு எவ்வளவு கிட்டத்தில் இருக்குதோ அதை விட கிட்டத்தில் நம்ம இருக்கிறோம். பிடரி நரம்பு கிட்டனா மூளை தான். பிடரி நரம்பு என்பது மூளைக்கு பக்கத்தில் இருக்குது. மூளை தான் மனுஷன். மனுஷன் என்பது உண்மையில இது மூளை தானே. மூளை இல்லைன்னா மனுஷன் கிடையாது. தோற்றத்துக்கு பேரா மனுஷன்? மூளை குழம்பி போச்சுன்னா மிருகத்துக்கு அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. மூளை தான் மனுஷன். இந்த பிடரி நரம்பு தான் மூளைக்கு பக்கத்தில் உள்ள நரம்பு. மற்ற எல்லா நரம்புகளை விட, கை கால்களை எல்லாம் விட மூளைக்கு ரொம்ப கிட்ட உள்ளது பிடரி நரம்பு. நான் எங்க இருக்கேன் தெரியுமா? அதுக்கும் கிட்ட இருக்கிறேன். பிடரி நரம்பை விட கிட்டத்தில் இருக்கிறேன். இப்படி ஒரு மனிதனோட நெருக்கம் இருப்பதாக உலகத்துல எந்த மார்க்கமும் கடவுளை பத்தி அறிமுகப்படுத்தல. வேற எப்படி அறிமுகப்படுத்துறாங்க? கடவுளா கிட்டேன்னு உனக்கு போக முடியாது. ஏதாச்சும் கடவுள்கிட்ட கேட்கறத எங்கள்கிட்ட சொல்லு. அதுக்குன்னு சில நாங்க போய் கேட்போம். அவர் தூங்குவார், எழுப்பி விடுவோம். பலவிதமான முட்டுக்கட்டைகள். கடவுள்கிட்ட போய் கேட்க போனா கடவுள் தூங்குவார், அவரை போய் தட்டி எழுப்பணும். எழுப்புறதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது, அதை சொல்லித்தான் எழுப்பணும். அந்த சுப்ரபாதம் எல்லாம் பாடி எழுப்பி விட்ட பிறகு எழுப்பினவனையாவது இவன் போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நீங்க பாருங்க, எந்த வழிபாட்டு தலத்துக்கு வேண்டாலும் போங்க, போனா அவன் தேவை இவன் கேட்டான்னு நீங்க சொல்ல முடியுமா? போய் அங்க ஒருத்தர் இருப்பாரு, எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. என்ன கோரிக்கை? அவர் தான் சொல்லணும். என்னென்ன கோரிக்கை சொல்லுங்க, கொடுங்க, நான் கேட்டு வாங்கி தர்றேன். அப்ப இந்த கடவுளை தூரத்துல வைக்கிறதுனால புரோக்கர் உண்டாயிடுறான். எப்போல்லாம் கடவுளை ரொம்ப தூரத்துக்கு தள்ளி போயிட்டீங்களோ, தள்ளி வச்சிருக்கீங்களோ, அப்ப மனுஷனுக்கு கடவுளுக்கு நடுவுல ரொம்ப இடைவெளி அதிகமாயிடுதுல. இடைவெளி அதிகமான புரோக்கர் உண்டாயிருமா. சாதாரணமா ஒரு முதலமைச்சர் இருக்காரு, டெய்லி என்னைய மக்கள்லாம் சந்திக்கலாம்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, புரோக்கர் வரமாட்டான். அவரை பார்க்கவே முடியாதுன்னு வைங்க.
நம்மள்ட்ட வராதுன்ற. அப்ப என்ன செய்வான்? இடையில புரோக்கர், அவனுக்கு புரோக்கர், புரோக்கருக்கு புரோக்கர், இப்படியே ஒரு 7-8 படித்தரம் போய் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணா தான் முதலமைச்சரை பார்க்க முடியும். அப்ப அவர் எல்லையில தூரமா இருந்தாலும் இந்த கதை தான். அவர் தன்னை மனிதர்கள்ட்ட இருந்து அந்தஸ்துல தூரமாக்கிட்டு போயிட்டாருன்னு வைங்க, அப்பவும் இடையில புரோக்கர்கள் உண்டாயிருவாங்க, இடைத்தரகர்கள். இப்ப பாருங்க, உழவர் சந்தையெல்லாம் அமைக்கிறான். எதுக்கு உழவர் சந்தை? இந்த உழவன் உற்பத்தி பண்ண இடையில புரோக்கர் அதை வாங்கி அவன் ஒரு லாபத்தை வச்சு உழவருக்கு கிடைக்கிற லாபத்தை அவன் அடிச்சு மக்களுக்கு அதிக விலைக்கு விற்கிறதுனால உழவர் சந்தைன்னு தனியா ஒரு சந்தையை உண்டாக்கி உழவனே நேரடியா வந்து வித்துட்டு போறதுக்கு, யாரு விவசாயம் பண்றானோ அவனே காய்கறியை கொண்டு வந்து அவனே வித்துட்டு போயிடலாம், புரோக்கருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு மக்களுக்கு காய்கறி கிடைக்குது, உற்பத்தி பொருட்கள் கிடைக்குது, உற்பத்தி செஞ்சவனுக்கும் ஒரு போதுமான லாபம் கிடைக்குது. இந்த விவசாயத்துக்கே புரோக்கர் வேணான்னு உழவர் சந்தை வேணுங்கிறான. அப்ப கடவுள் விஷயத்துல புரோக்கர் வச்சா என்ன ஆகும்? சாதாரண உலக விஷயத்துக்கு புரோக்கர் இருந்தா அது ஒரு வீடு வாடகைக்கு பிடிக்கிறோம், நம்மளா பிடிச்சா எப்படி? புரோக்கர் வச்சு பிடிச்சா எப்படி? நம்மளா பிடிச்சோம்னா எவ்வளவு மிச்சம்? இல்லைன்னா 6 மாசம் வாடகை கொடுக்கணும்ல, இங்கிட்டு பாது அங்கிட்டு பாது 2 பேரும் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப உலகத்துல புரோக்கர்னு ஒருத்தர் இறங்குறான்னு சொன்னா லாபம் இல்லாம அவனுக்குன்னு எதுவும் பயன் இல்லாம எவன் இறங்க போறது இல்லை. இதே மாதிரி தான் கடவுள் விஷயத்திலையும் நம்ம தேவையை நம்மளா கேட்டுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் மனிதனுக்கு நல்லது, அதுதான் சரியான ஆன்மீகம். அப்படி ஒரு வழிமுறையை கொடுத்தா தான் மக்களை எவனை ஏமாற்ற முடியாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? புரோக்கர்கள் உண்டாவதற்குரிய எல்லா வாசலையும் அடைச்சு போடுறான். புரோக்கர்கள் உண்டாவதற்கு எல்லா வாசலையும் அடைச்சு போடுறான். எப்படி எல்லாம் புரோக்கர் உண்டாவான் அப்படின்னு கேட்டா, இப்ப கடவுள் இருக்கார், கடவுளுக்கு பிடிச்சது ஒரே ஒரு பாஷை தான் அவருக்கு தெரியும், அல்லது அந்த ஒரு பாஷை தான் அவருக்கு பிடிக்கும். இப்படி வைங்களேன், கடவுளுக்கு ஒரு பாஷை தான் தெரியும், இல்ல எல்லா பாஷையும் தெரியும், ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாஷை தான் அப்படின்னு சொன்னா அந்த பாஷையெல்லாம் கேட்கணும் நம்ம. இப்ப கடவுளுக்கு இங்கிலீஷ் தான் நல்லா பிடிச்ச பாஷைன்னு வைங்களேன், அவருக்கு பிடிச்ச பாஷையில கேட்டா தானே அவர் நமக்கு தருவாரு. அப்ப நம்ம ஆங்கிலத்தில் போய் கேட்கணும். ஆங்கிலத்தில் போய் எல்லாரும் கேட்க முடியுமா? எல்லாருக்கும் தெரியாது. எவன் ஆங்கிலம் படிச்சிருக்கிறான் அவன் மட்டும் கேட்டு போயிடுவான். வேற பாஷையில உள்ளவன்லாம் என்ன பண்ணணும்? ஒரு ஆங்கிலம் படிச்சவனை கூப்பிட்டு இந்த கோரிக்கைலாம் இருக்குப்பா கொஞ்சம் பார்த்து சொல்லி ஒழுங்கான இங்கிலீஷை போட்டு அல்லாட்ட வாங்கி கொடுன்னு சொல்லணும். அப்ப இந்த கடவுளுக்கு இந்த மொழி விஷயத்துல கடவுள் ஒரு மொழியின் மீது மட்டும் பற்று வச்சிருக்காரு, ஒரு மொழி தான் அவருக்கு பிடிக்கும், வேற மொழியெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அங்கே புரோக்கர் உண்டாகுவான். இஸ்லாம் என்ன சொல்லுது? அந்த வாசல் அடைச்சிடணும். இந்த பாஷை அடிப்படையில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தோம்னா இடையில புரோக்கர் நுழைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி. எத்தனையோ தூதர்களை நம்ம அனுப்பி இருக்கிறோம், எல்லா தூதர்களும் அவங்கவுங்க சமுதாயத்தின் பாஷையில தான் பேசினாங்க. எல்லா பாஷையும் எனக்கு சமம், எனக்கு அரபியும் சமம், ஆங்கிலமும் சமம், தமிழும் சமம், உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழி என்னை பொறுத்த வரைக்கும் சமமானது, எந்த மொழி என்னிடத்தில் உயர்ந்தது கிடையாது, எந்த மொழி என்னிடத்தில் மட்டமானது கிடையாது இப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னா ஏன் புரோக்கர் நமக்கு? இப்ப எதுக்கு புரோக்கர் வர்றான்? எனக்கு தெரியும், அதுன்னு அரபிலாம் கேட்கணும்னா சட்டம் இருக்குது இல்லையே. நான் ஏன் தேவை நான் தமிழ்ல கேட்பேன், மலையாளி மலையாளத்தில் கேட்பான், ஆங்கிலம் தெரிஞ்சவன் ஆங்கிலத்தில் கேட்பான், அரபு நாட்டுக்காரன் அரபில கேட்பான், எனக்கு இருக்கிற இடையில புரோக்கரு அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அப்ப இந்த புரோக்கர் எதனால உண்டாகுவான்? இந்த மாதிரியான மொழி அடிப்படையில் கடவுளுக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்தோம்னு சொன்னா இடையில புரோக்கர் உண்டாயிருவான். அது உண்டாயிடக்கூடாது. உண்டானா அங்க சுரண்டல் ஏற்படும். புரோக்கர் வந்துட்டான்னு சொன்னா கடவுளுக்கு பேரை சொல்லி அவன் வாங்கி திம்பான், கடவுள் பேரை சொல்லி சுரண்டுவான், காணிக்கைகளை வாங்கிடுவான், தன்னை வளப்படுத்திக்கிடுவான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் என்ன பண்ணுது? புரோக்கர் வேணாம், கடவுள்கிட்ட கேட்கணுமா புரோக்கர் வேணாம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணுமா புரோக்கர் வேணாம், நேர கேளு. எப்படி நேர கேட்கணும்? அல்ல அப்படியே சொல்றான், கால ரப்புக்கும் உங்கள் இறைவன் சொல்கிறான், குர்ஆன் வசனம். கால ரப்புக்கும் உங்கள் இறைவன் சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் நேரடியாக கேளுங்கள். உதுஊனி என்னைய கூப்பிடுங்க, அஸ்தஜிப் லக்கும் உங்களுக்காக நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். என்னையே தான் கூப்பிடணும், என்னையே நேர கூப்பிடுங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், எனது அடியார்கள், எனது உம்மத்துகள், எனது சமுதாயத்தவர்கள் என்னை பற்றி கேட்டால், நபியே முகமதே உன்னிடத்துல வந்து அல்லாஹ்னா எப்படின்னு கேட்டான்னா சொல்லு, ஃபஇன்னி கரீப், நான் கிட்ட இருக்கிறேன்னு சொல்லிரு. எப்படி சொல்லிராத, அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும், நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல், என்கிட்ட கேட்டு போங்க, நான் கேட்டு வாங்கி தர்றேன் அப்படி சொல்லிவிடாத. அப்படித்தான் செய்யறாங்க எல்லா இடத்துலையும். பாவ மன்னிப்புக்கு கேட்டா கூட இவன் கடவுள்கிட்ட கேட்க முடியாது. அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் என்ன செய்யணும், சாமி பாவ மன்னிப்புட்டேன், நீங்க தான் மன்னிக்கணும், நீங்க சொல்லி வாங்கி தந்துருங்க. எத்தனை மத வழிபாட்டு தலங்கள்ல மனுஷன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறானா இல்லையா? செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மனுஷன்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே உம்மிடத்தில் வந்து என்னுடைய அடியார்கள் கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க? கடவுளை பத்தி யாருக்குமாறு சொல்லி வச்சிருக்காங்க, அதனால கேட்கத்தான் செய்வாங்க. கடவுளை பத்தி பலவிதமா தப்பு தவறுமா சொல்லி வச்சிருக்கான், அதனால என்னை கேட்பாங்க. கேட்டா நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஃபஇன்னி கரீப், கடவுளாகிய நான் ரொம்ப கிட்ட இருக்கிறேன் என்று சொல்லு. உஜீபு தாவத்தத் தாயி, அழைப்பவனின் அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன் என்று சொல்லு. கிட்டையும் இருக்கிறேன், கேட்ட தரவும் செய்வேன், நான் தூரத்துக்கு போயிடல, கிட்டையும் இருக்கிறேன். கேட்டவன நீ என்னடா கேட்கிறது, நான் என்னடா தர்றதுன்னு சொல்ல மாட்டேன், அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லு. அதோடு நிறுத்திக்க கூடாது. என்னிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்று சொல்லு. 3 சொல்றான். என்னை பத்தி கேட்டா கிட்ட இருக்கிறேன்னு சொல்லு, கேட்டா ஏத்துக்கிறேன்னு சொல்லு, என்னிடத்தில் தான் கேட்டு ஆகணும்னு சொல்லு, வேற யார்ட்டையும் கேட்டக்கூடாது. இப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு போடுறான். அப்ப இதுல என்ன நமக்கு விளங்குது? கடவுள் என்பவன் ரொம்ப கிட்டத்துல கொண்டாந்து நிப்பாட்டிடும் பொழுது கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு சுரண்ட முடியாது, ஏமாற்ற முடியாது, இடைத்தரகரை உண்டாக்க முடியாது. அழகான பாட்டுக்கு வர்றோம், ஒரு கோயிலுக்கு போறோம், அவன் வழிபட்டுற முடியுமா? என்னத்தையும் கொண்டு போவான், பால் பழம் தேங்கான்னு கொண்டு போவான். ஒரு சர்ச்சுக்கு போவான், நேர போய் கும்பிட முடியுமா? முடியாது. பள்ளிக்கு போவான், அவன் பாட்டுக்கு போவான், தொழுது முடியாந்துருவான். இந்த அசரத்துல சொல்லலாம், ஒரு கூட்டு தொழுகை என்பது அந்த யூனிட்டுக்கு ஆத்தான், அந்த ஒருமைப்பாட்டுக்கு ஆத்தான். அதனால சுன்னத்தான தனி தொழுகை வேற வச்சிருக்க மார்க்கத்தில். அப்படித்தான் தொழணும் கட்டாயம் நினைச்சுக்கிறாத. அது சகோதரத்துவத்தை காட்டணும், எல்லாம் ஒன்னா நிக்கணும், ஏற்றதாழ்வு ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி உண்டாக்கப்பட்டது. சலாம் கொடுத்தோம் அவன் கேட்டுக்கிற வேண்டியதான். அந்த தொழுகை என்பது வந்து அவர் கடவுள்கிட்ட நமக்காக பிரார்த்திக்கிறார்னு இல்ல, நம்ம தான் நமக்கு பிரார்த்திச்சுக்கிறோம். அவர் தான் நம்மள்ட்ட கேட்டு வாங்கி தரணுங்கிறதுக்காக நம்ம அவரை ஏத்துக்கிறல, ஒரு ஒரு ஒழுங்கு உண்டாகணுங்கிறதுக்காகத்தான். மற்ற எல்லா நேரங்கள்லையும் நம்ம பாட்டுக்கு அல்லாட்ட போய் நம்ம பாட்டு கேட்டு இருக்கலாம், யாரும் துணையில தேவையில்லை, யாரும் வந்து இடையில இருந்து வாங்கி தர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொன்னா இது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு. இன்னும் சொல்ல போனா இந்த புரோக்கர் வர்றதுக்காக வேண்டிய என்னென்ன காரணங்கள் ஒண்ணுனா பாருங்க. இந்த மொழி விஷயத்தில் குறுகிய கடவுளுக்கு இருந்தா புரோக்கர் உண்டாயிரும். இன்னொன்னு என்ன தெரியுமா? கடவுளுங்கிறவன் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அந்தஸ்துல இருக்கிறவன், எவ்வளவு பக்கத்துலன்னு சொல்ல முடியாது, எங்கேயோ இருக்கிறான். அந்தஸ்து எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயும் அதல பாதாளத்தில் கிடக்குறோம். நம்ம கிட்ட அவன் நெருங்கி வர வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளவு தூரத்தில் இருக்கான் கடவுள். உண்மையில பார்க்க போனா கடவுளுக்கு உங்களுக்கு எட்டுமா? ஒரு சாதாரண எம்எல்ஏ கிட்ட உங்களுக்கு நெருங்க முடியல, ஒரு எம்பி நெருங்க முடியல, ஒரு மந்திரி நெருங்க முடியல. அப்ப அல்லாஹ் வந்து அதுக்கெல்லாம் மேல எங்கே தான் இருக்கிறான், அது எந்த டவுட்டும் கிடையாது. அவனா இறங்கிக்கிறான், வேற ஒண்ணும் கிடையாது. அவனோட அந்தஸ்து அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளுக்கு மனுஷனுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம எங்க கிடக்குறோம், அல்லாஹ் எங்க கிடக்குறான் அப்படிங்கிற அளவுல பெரும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா தனக்குத்தானே இரக்கத்தை கடமையாக்கி கொண்டு, தனக்குத்தானே ரஹமத்தை வந்து விதியாக்கி கொண்டு, இந்த மக்களுக்கு நம்ம கிட்டத்துல நிக்கணும், நமக்கு அந்தஸ்து வேறதான். நம்ம படைச்ச அடியான் இப்படித்தான் இருப்பான், இவன் பலவீனனா தான் இருப்பான். இவன்கிட்ட போய்கிட்டு உனக்கு அந்தஸ்து இருக்காடா தகுதி இருக்காடான்னு கேட்டக்கூடாது. அதனால நம்ம தான் இறங்கணும்னு சொல்லி படைச்ச ரப்புல் ஆலமீன் அவன் தன்னுடைய தகுதிகளை எல்லாம் ஒரு பக்கம் வச்சுவிட்டு கேளு, ஏன்ட்டு கேள்றா, கேளு, எவன் வேணாலும் கேளு, 7 நாள் கேளு, பணக்காரன் கேளு, நுண்டி கேளு, முடம் கேளு, ஊமை கேளு, நல்லவங்க கேளு, கெட்டவங்க கேளு, எல்லாரும் கேளு, வா, பாரபட்சம் இல்லாம அத்தனை பேரும் கேளு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இறங்கி வரான். இந்த இறங்கி வரக்கூடிய நேரத்தில் நமக்கு சில தயக்கங்கள் வரும். பொதுவா கடவுளை கேட்கறதுக்கு கடவுளை வேணாம், நம்ம மனிதன் வந்து மனிதனை பார்த்து தான் எதையுமே முடிவு பண்ணுவோம். மனிதர்களை பார்ப்போம், மனிதர்கள்ட்ட எப்படி நடக்கிறோமோ அப்படித்தான் கடவுள்கிட்ட நடக்கணும்னு நமக்கு தோணும். எப்படி தோணும்? ஒருத்தர் ஒரு கடையில் சம்பளத்துக்கு இருக்கிறீங்க,
வேலை பார்க்குறீங்க, ஒரு முதலாளி இருக்காரு, அங்கேருந்து ஒரு 100 ரூபாய் திருடிடுறீங்க, உதாரணத்துக்காக வேண்டி. திருடுறத முதலாளி பார்த்துட்டாரு, மூஞ்சில முழிப்பீங்களா? அந்த மூஞ்சில முழிக்க ஓடி போயிடுவோம், முகத்தில் முழிக்க மாட்டோம். இந்த ஆள் தெரியாது திருடி இப்படி வந்தால் பார்த்து விட்டாரா, எப்படி இந்த முகத்தை கொண்டு இப்படி காட்டுறது இந்த ஆள்கிட்ட அப்படின்னு நமக்கு தயக்கமா இருக்கும். அந்த முகத்தில் முழிக்க மாட்டோம், ஓடியே போயிடுவோம். 100 ரூபாய்க்காக நினைச்சிருவோம், ஓடியே போயிடுவோம். இது மனிதனுடைய இயல்பு. அதே மாதிரி எல்லாத்துலையுமே எதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தர் உதவி செய்தவருக்கு, நம்ம வந்து உபகாரம் செஞ்சவருக்கு உபத்திரவம் பண்ணிவிட்டோமோ, துரோகம் பண்ணிவிட்டோமோ, அங்க எல்லாம் முகத்தை காட்ட மாட்டோம். இப்ப மனிதன் என்ன பண்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நிறைய கட்டளைகள் மீறுறோம். மனுஷன் அப்படித்தானே இருக்கிறான். 100% அல்லாஹ்வுடைய கட்டளையை செஞ்சவன் எவன் இருக்கான் சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தனை காட்டுங்க, உலகத்துல காட்ட முடியாது. 100% அல்லாஹ் சொன்னது அப்படியே 100% ஒரு தப்பு கூட இல்லாம எல்லாத்திலும் நான் பர்ஃபெக்ட் ஒருத்தனை கைத்துக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது, எந்த மகானும் சொல்ல முடியாது. நான் 100% நான் வந்து கரெக்டா இருக்கேன்னு சொல்ல முடியாது. அவன் மனிதன் என்பவன் பலவீனமான சிலத்தில் போய் சொல்லுவான், சில கிண்டல் பண்ணி போடுவான், ஒருத்தனை அவன் அறியாம ஏமாத்தி போடுவான், ஏதாவது ஒரு பண்ணிடுவான். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அவன் நல்லதும் கெட்டதும் கலந்தவன் தான் மனுஷன். இப்ப இந்த பாவம் செஞ்ச உடனே என்ன வரும்னா ஒரு தயக்கம் வரும். நம்ம எப்படி அல்லாட்ட கேட்கறது? நம்ம அந்த இது பண்ணிட்டோமே, அது பண்ணிட்டோமே, இப்படி தப்பு செஞ்சிட்டோமே, அதை செஞ்சிட்டோமே, நம்ம 2 நாள் தொழுவலைய, ஒரு நோம்பு விட்டுவிட்டோமே அப்படின்னு என்னென்னமோ மனுஷன் செஞ்சிருப்பான். அவன் செஞ்ச தப்புகள்லாம் யாபத்துக்கு வரும். யாபத்துக்கு என்னவாக கடவுளை விட்டு அப்படி தூரமாக பார்ப்பான். கடவுளை விட்டு இவனாவே நம்ம அல்லாட்ட கேட்க முடியுமா? அதனால நம்மளை விட நல்ல ஆள் வச்சு கேட்போம், நம்மளை விட ஒரு நல்ல ஆளை பிடிச்சி அவர் மூலமா கேட்போம். நம்ம தான் பாவம் செஞ்சிட்டோம்ல அப்படின்னு மனுஷன் நினைக்குவான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இப்படி நினைக்குவாங்கிறதுக்காக வேண்டி இவன் ஓடத்தான் செய்வான். அல்லாஹ் கூட தயாரா இல்ல. இவன் வந்து தப்பு செஞ்சவங்கிறதுக்காக வேண்டி உனக்கு உறுத்துனாலும் சரிதான், வாடாங்களான்ல. என்னடா பாவம் செஞ்ச? எவன் செய்யல, எவனை போய் புரோக்கரா கூப்பிட்டு அவனும் பாவம் செஞ்சதானே. நீ எந்த புரோக்கரை கூட்டிட்டு வந்தாலும் அவனும் பாவம் தான் செஞ்சிருப்பான். அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து விட்ட என்னது அடியார்களை கூப்பிடுறது யாருக்குன்னு பாருங்க. யாரை கூப்பிடுறான்? பல இடங்கள்ல மூமின்களை நல்லவர்களை கூப்பிட்டு இருக்கான். இந்த வசனத்துல எப்படி கூப்பிடுறான்னு கேட்டா, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து விட்ட தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், எனது அருளில் நம்பிக்கை இழந்துடாதீங்க. என்னுடைய அருள் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. பாவம் செஞ்ச நெசந்தான், அதுக்காக வேண்டி என்னுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழந்துறியா? உன் பாவத்தை விட என் ரஹமத்து பெருசுடா. நீ என்ன பெரிய பாவம் செஞ்சிட்ட, அதுக்கு மேல என்னுடைய அருள் பெருசு. இங்க வா, பாவம் தானே செஞ்சிட்ட, பாவம் செஞ்சேன்னு சொல்லி வேற எங்க போயிட முடியும் ஒன்னாலங்கிறேன். பாவம் செஞ்சு விட்டு வேற ஒரு கடவுள்கிட்டயா, இன்னொரு இந்த கடவுள்கிட்ட மறைச்சு விட்டு வேற இந்த முதலாளிட்ட ஏமாத்தி வேற முதலாளிட்ட சேர்ந்துக்கலாம். அது உலகத்துக்கு சரியா வரும். இங்க 100 ரூபாய் திருடிட்டு சொன்னா என்ன செய்யலாம்? அந்த கடையில போய் சேர்ந்துக்கலாம், அவருக்கு தெரியாது. அத மெட்ராஸே நாரி போயிட்டா கூட மதுரையில போய் சேர்ந்துக்கலாம். நீ இங்க என்ன பண்ணுவாங்கிற? இங்க அல்லாட்ட இருந்து போய் எல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேன், சரி பாவம் செஞ்சுட்டேன், எங்க போக போற? இப்ப பாவம் செஞ்சுட்டப்ப எங்க போக போறேன்? வேற உலகத்துக்கா? அங்க வேற ஒரு கடவுளா? அவனுக்கு தெரியாம என்ன விளையாடுற அப்படிங்கிறான் அல்லாஹ். என்ன இங்க வந்த அவனே வா, இதெல்லாம் விளங்கித்தான் நான் அந்த மன்னிப்பின் வாசல திறந்து வச்சுட்டேன். கதபாலா நஃப்ஸி ரஹ்மா, ரஹமத்தை என் மீது நான் விதியாக ஆக்கி கொண்டேன். ரஹமத்து செய்யறத, இரக்கம் காட்டுறத என் மீது எவனும் கடமையாக்க முடியாது, நானும் ஆக்கிக்கிட்டேன். நானா எனக்கு நானே ஃபர்ல் ஆக்கிக்கிட்டேன். வா கேளு அப்படின்னு சொல்றான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்துல நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நான் மன்னிப்பேன், எல்லாத்தையும் மன்னிப்பேன். அதனால பாவம் செஞ்சுட்டேங்கிறதுக்காக வேண்டி புரோக்கரை தேடாதே. பாவம் செஞ்சால் நேரவா, பாவம் செஞ்சதுனால உன் தகுதி போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். உலகத்துல சொல்லுவான், முகத்துல முழிக்கான்னு சொல்லுவோமா இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு 10 வருஷமா சாப்பாடு போட்டு வளர்த்தோம், துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், நாளைக்கு 50 காசு கேட்டு வந்தா கூட முகத்துல முழிக்காத ஓடுவோம். அவன் அப்படி சொல்ல மாட்டான். யாரு? இந்த வாசல் அடைக்கிறான் சொன்னா என்னவாக புரோக்கர் வந்துருவானா, இந்த மக்கள் ஏமாத்தப்பட்டுருவாங்களாம், இவனை வச்சு சுரண்டிடுவானா, ஆன்மீகம் வந்து வியாபாரமா போயிருமா. அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த வாசலை அடைக்கிறான். ஓ தப்பு செய்ய பரவாயில்ல, வா வா என்ற என்ன பண்ணுவா, மன்னிக்க தயாரா இருக்கிறேன். அப்ப நம்ம எல்லாம் விரட்டி அடிப்போம், நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னா கிட்ட வராதடாமோ. அல்லாஹ் என்ன செய்யறான்? வரமாட்டியாரா, ஏன்டா வராம இருக்கிறாங்களாம். தப்புதான் செஞ்சு விட்டு சரி தொலைஞ்சு போ. ஏன் என்கிட்ட வராம இருக்கிற எண்ணத்துல தயக்கம்? என்கிட்ட வந்தா எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா?
நீ ஓடி ஒளிஞ்சிட்டா எனக்கு கண்ணில் மறைஞ்சிடும் நினைக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியதானே செய்யும். வா என்கிட்ட வா, வந்து அழுது இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லு, அது போதும். செஞ்சதை மன்னிச்சுக்க அல்ல, இனிமே செய்ய மாட்டேன் அல்ல, இதான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப இந்த புரோக்கர் வருவாங்க, இப்படி இருந்தா, இப்படி ஒரு கடவுள் இருந்தா நம்ம இடத்த தேடி போறோம். ஒரு முதலாளி இருக்கிறாரு, ஒரு இருக்க மாட்டாரு, ஆமாமா எங்க இருக்கிறது இருக்க மாட்டாரு, உதாரணத்துக்கு இருக்கிறாரு. அவர் எவ்வளவு திருநாளும் சிரிச்சுட்டே இருப்பாரு, வணங்குதா, திருடுனாலும் செய்வாரு. உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம், திருடுறியா பாரு அப்படி இருக்காரு வைங்க, மறுபடியும் திருநாள் பரவாயில்ல பாரு. இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த மாதிரி ஆளை விட்டீங்க போக மாட்டோமா, எவனாச்சும் போக மாட்டாங்க, போக மாட்டான். அவன் இருக்கிறான், ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். ஏன்னு கேட்டா இங்க வேற வழி இல்லை, உனக்கு நிறைய முதலாளிகள் இருக்கிறான். அங்க வந்து அப்படி உன்னை விரட்டி அடிச்சுட்டு நீங்க போவேன், உன்னை விரட்டி அடிச்சு விட்டான்னா 2-3 அல்ல இருந்தா ஏன்ட்டு அந்த லாட்ட போடான்னு சொல்லி விடலாம். இருக்கிறான், அவன் ஒருத்தான் இருக்கிறான், வேற என்ன பண்றது? சரிப்பா நீ நான் தானே இருக்கிறேன், உனக்கு வேற யார் இருக்கிறா, என்னை விட்டா உனக்கு என்ன கதி இருக்குது, என்கிட்ட வந்துரு, எவ்வளவு தப்பு செஞ்சாலும் வந்துரு. எந்த அளவுக்குண்டாங்க சுப்ஹானல்லாஹ். இந்த புரோக்கர் வரக்கூடாதுக்காக வேண்டி, இடைத்தரகர் வந்து இந்த மக்களை ஏமாற்றக்கூடாதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய அற்புதமான தத்துவத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கான்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தின் மூலமா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்ட்ட போய் கேட்கறதுக்கு தயங்கவே செய்யாத, யார்கிட்ட கேட்கறதுக்கு நீ தயங்கு. எவ்வளவு பெரிய மனுஷன்ட்ட வல்லன்ட்ட போய் கேட்கறாருன்னு யோசனை பண்ணு, அவன்கிட்ட கேட்கற யோசனையே பண்ணாத. எவ்வளவு துரோகம் பண்ணாலும் யோசனை பண்ணாத, அவனுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாலும் சரி மன்னிப்பை கேட்டதுக்கு உளுந்துரு, காலில் உளுந்துரு, எல்லாம் சரியா போச்சு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டுறாங்க. அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறோம், மனுஷன் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒருத்தன் பாலைவனத்தில் போறான், பிரயாணம். பாலைவனத்தில் என்ன, கார் பஸ் எல்லாம் போகாது, ஒட்டகத்தெல்லாம் போகணும். ஒட்டகம் தான் போகும் அந்த மணல்ல. பாலைவனத்தில் ஒரு ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து அந்த ஒட்டகத்தில் தேவையான தண்ணீர், ரொட்டி கிட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த பயணத்துக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் ஒட்டகத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ் இது, கதை இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கிற போது மரத்தில் அப்படியே போற இடத்துல ஒரு மரம் அதிசயமா இருக்குது பாலைவனத்திலேயே. அந்த மரத்தில் அப்படி படுத்து தூங்கிட்டான். ஒட்டகத்தை ஒரு பக்கம் நிப்பாட்டி போட்டு கட்டி போட்டு தூங்கிட்டான். முடிச்சு பார்க்கறான், ஒட்டகத்தை காணாம். தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு பார்க்கறான், ஒட்டகத்தை காணாம். ஒட்டகம் இல்லைன்னா என்னவாகும், அவனுக்கு வேண்டிய தண்ணீர் ஒட்டகத்தில் இருந்துச்சு, அவனுக்கு அடுத்த வேளை சோறு ஒட்டகத்துல இருக்குது. இந்த பாலைவனத்தை கடக்கிறதா இருந்தாலும் ஒட்டகம் தான் கடக்க முடியும், மணல்ல கால வச்சுக்கலாம் செத்து போயிருவீங்க, அவ்வளவுக்கு மோசமான ஒரு நிலைமை. அப்ப முடிச்சு பார்க்கறான், காணாம். இவன் நிலைமை எப்படி இருக்கும், இவன் எந்த நிலையில் இருப்பான், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நம்ம மௌத்தாயிட்டோம். உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, பாலைவனத்துல சத்தம் போட்டாலும் எவனும் வரமாட்டான். பாலைவனம், இங்க இருந்து கடந்தும் போக முடியாது, கடக்க வேண்டியதுதான். எது வரைக்கும் இந்த உடல்ல நீர் சத்து இருக்கு அது வரைக்கும் வண்டி ஓடும், அதோட பணமாயிருவோம் அப்படின்னு சொல்லி ஆளு கதை முடிஞ்சிருச்சின்னு சொல்லி மயங்க போட்டு மறுபடியும் படுத்துட்டான். மயக்கம் போட்டான். மயங்கி கொஞ்ச நேரம் பார்த்து முடிக்கிறான். தெளிச்சு அடைஞ்சா பக்கத்தில் ஒட்டகம் நிற்குது. அந்த உணவு அப்படியே இருக்குது, ஒட்டகத்தில் வச்ச தண்ணீர் அப்படியே இருக்குது. இப்ப எப்படி இருக்கு இவனுக்கு, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஒட்டகத்தில் போனவனுக்கு தான் உணர முடியும், உங்களுக்கெல்லாம் உணர முடியாது, நமக்கெல்லாம் உணர முடியாது. இருந்தால் ஒரு அளவுக்கு வழங்க முடியும். செத்துட்டோன்னு நினைக்கிறவனுக்கு போன உசுறு திரும்பி வருச்சுமாங்களே தான் இது. உசுறு போச்சுன்னு முடிவு பண்ணிக்கிட்டான். இப்ப என்ன ஆகுது, ஒட்டகம் இருக்குது, சோறும் அப்படி இருக்குது, தண்ணீரும் இருக்குது, பொழைச்சிட்டோம், இனி கவலை இல்லைன்ற உடனே மகிழ்ச்சி வந்து தலகால் புரியாத மகிழ்ச்சியா. அது தலகால் புரியலைங்கிற மகிழ்ச்சியை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணத்தின் மூலம் சொல்றாங்க. இதை கண்டவுன அல்லாஹ்ட கையேந்திரானா, இறைவா நீதான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு எஜமான்னு சொல்லி மாத்தி சொல்லிடுவானா. அதாவது நீ எஜமான் நான் அடிமைங்கிற இடத்துல சந்தோஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், என்ன சொல்றோன்னு நமக்கு தெரியாது, வாய் குளறி போய் நீ எனக்கு அடிமை நான் உனக்கு எஜமான்னு சொல்லிடுவானா. அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியுடைய அளவுக்கு ரசூல் அப்படி உதாரணம் காட்டுறாங்க. அப்ப இப்படி என்ன சொல்றோம்னு தெரியாத அளவுக்கு மகிழ்ச்சியில போய் என்ன செய்யறான், அது அப்படி ஒரு நிலையில இருக்கிறான. இதை சொல்லிவிட்டு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் இவன் அடைந்த மகிழ்ச்சியை விட அல்லாஹ் அதிக மகிழ்ச்சி அடைகிறான். இவன் அடைந்த மகிழ்ச்சி இருக்க சாதாரண மகிழ்ச்சி இல்ல, செத்து பொழைச்ச மகிழ்ச்சி இவனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மகிழ்ச்சி எல்லாம் ஒரு அற்பமான மகிழ்ச்சி. நீங்க ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் வந்து இதை விட அதிகமா மகிழ்ச்சி அடைகிறானா. பார்த்தீர்களா அடியானை எப்படி மகிழ்ச்சி அடைகிறானா. இந்த அடியானை பாருங்க, பாவம் செய்தான், இந்த பாவம் செய்யறத மன்னிக்கிறதுக்கு என்னை விட்டு கதி இல்லைன்னு விளங்கி வச்சிருக்கிறான்.
நான் தான் மன்னிச்சு ஆவணும்னு புரிஞ்சு வச்சிருக்கிறான், என்னை பத்தி பயப்படவும் செய்யறான், அதனால என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். இப்படி ஒரு என்னை வழங்கி வச்சிருக்கிறான், என் அடியாடை பார்த்தீர்களான்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம மலக்குகள்கிட்ட அவன் பெருமை அடிக்கிறான். யார் இந்த பாவியை பார்த்து திருந்தின உடனே இவனை பார்த்து பெருமை அடிக்கிறானா? எதுக்கு இதெல்லாம் சொல்லப்படுதுன்னு கேட்டா, கடவுளோட நேரடி தொடர்பு வச்சுக்க, கடவுளோட போய் நேர கேளு. நீங்க சொல்லி வாங்கிட்டாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா உங்க தான் கேட்கும். அல்ல பேச்சிலே இருக்குது, எல்லாம் பயங்கரமா டேஞ்சரான வார்த்தை. ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாது. ஒருத்தர் பார்த்து என்ன செய்யறது? இல்ல நீங்க கேட்டா தருவான், இன்னும் இவர் கேட்டா தருவான் என்ன எழுதி இருக்குங்கிற தோற்றத்தை வச்சியா, வெளிப்படையா வச்சியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இனி இதயத்துல நீ கேளு, உனக்கு தருவான். நீ யார்கிட்ட போய் கேட்க சொல்லி அவரை விட ஓந்துவா அல்ல ஏத்துக்குருவான். இதயத்தில இருந்து வரும். உனக்கா கேட்கிறவன் இதயத்திலிருந்து கேட்க மாட்டான். புரோக்கர் இதயத்திலிருந்து கேட்பானா? அவர்த காசு கேட்பான். நம்ம பார்க்கிறோம் அந்த புரோக்கர் வைக்கிறதுனால என்னென்ன விளைவு ஏற்படுது. மூத்தா போன ஆட்களுக்கு ஓதுறதுக்குன்னு புரோக்கரை கூட்டு போறான். மூத்தா போயிடுறாரு ஒருத்தர், 40ஆம் பாத்தியா ஓதுன்னு வாங்க, என்னை கூட்டிட்டு போறான். இவருடைய அத்தாவுக்கு நான் எதுக்கு ஓதுன்னு எனக்கு என்னங்கிறேன், விதியா கொடுத்துரு வைக்கா போறேன். வேற எதுக்கு நான் போறேன்? இவர் என்னை கூப்பிடுறாருன்னா இவர் அத்தா பத்தி எனக்கு தெரியுமா? இவர் அத்தா சொர்க்கத்துக்கு போன எனக்கு என்ன, நரகத்துக்கு போன எனக்கு என்ன? அவருக்கு வேண்டாம் அந்த அக்கறை இருக்கலாம், எனக்கு என்ன இருக்குன்னு. என்னை கூப்பிட்டா என்ன செய்வேன்? சரி எவ்வளவு தரப்போறாரு? 25 ரூபா தருவாரா? அதுக்கு தகுந்த மாதிரி ஓதுவேன். 50 ரூபா தருவார்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஓதுவேன். 100 ரூபா தருவார்னா கொஞ்சம் நீட்டி முளைக்கு ஓதுவேன். இதான் வருமே தவிர இதயத்திலிருந்து வருமா? வராது. இந்த புரோக்கர்கள் வரும் பொழுதெல்லாம் அந்த இதயத்திலிருந்து வர்றது அடிபட்டு போயிடும். நீங்க நேர கேட்டீங்கன்னு சொன்னா அவன் தகப்பனுக்கு அவன் கேட்டான்னு வைங்க, அது எப்படி இருக்கும்? எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் அந்த புரோக்கர் வரக்கூடாதுன்னு சொல்லுது இந்த மார்க்கம். எந்த இதுலயும் புரோக்கர் கிடையாது. எல்லா வகையான புரோக்கரையும் அடிச்சு நுறுக்கி மிதிச்சு கடவுளுக்கு மனுஷனுக்குள்ள எவன் வராதான்றான். எனக்கு அடியானுக்கு மத்தியில குறுக்க வந்துகிட்டு வியாபாரம் பண்ணாதே. ஒவ்வொருத்தனுக்கு நேரடியாக எனக்கு உனக்கு தொடர்பு. எனக்கு அடியானுக்கு நீ என்னடா குறுக்க வர்ற, நீ யாரா எனக்கு அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, அவங்க மக்காவுல பிரச்சாரம் பண்ணாங்களே, அல்லாஹ்வை சொல்லி கொடுக்கறதுக்கு வரவே இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த புரோக்கர் தான் இருந்துச்சு, புரோக்கர் தான் ஒழிக்க வந்தாங்க. கடவுளை விளங்கி தான் வச்சிருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல எல்லாருக்கும் அல்லாஹ் பத்தி தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் இருக்குது. அந்த காலத்துல மக்காவுல இருந்த அபூஜஹலுக்கு அல்லாஹ் தெரியும், அபூலஹபுக்கு அல்லாஹ் தெரியும், உத்பாவுக்கு அல்லாஹ் தெரியும், ஷைபாவுக்கு அல்லாஹ் தெரியும், அன்றைக்கு இந்த அபூ சுஃபியானுக்கு அல்லாஹ் தெரியும், எதிரியா இருந்த காலித் இப்னு வலீதுக்கு அல்லாஹ் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் தெரியாத யாருமே கிடையாது. எல்லாம் அழகா விளங்கி வச்சிருந்தாங்க. யார? அல்லாஹ். என்ன கோளாறு? அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கு இடையில புரோக்கர் வேணும்னா அவ்வளவுதான். அல்லாஹ் விளங்கி வச்ச காரணத்தினாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவுக்கு பேர் அப்துல்லா, ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருக்கு பேர் என்ன? அப்துல்லா. அப்துல்லாக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வுடைய அடிமைன்னு பேர் வச்சிருக்கான் பாருங்க. எந்த காலத்திலேயே ரசூலுல்லாஹ் வந்து வைக்கலங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுக்கு பேர் இது. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுக்கு அப்துல்லா அல்லாஹ்வின் அடிமைன்னு பேர் வைக்கிறதா இருந்தா அல்லாஹ் விளங்கி வச்சிருக்கானா இல்லையா? அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்கானா இல்லையா? அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தான் நம்ம அடிமைன்னு புரிஞ்சு வச்சிருக்கானா இல்லையா? இதெல்லாம் நிறைய குர்ஆன் வசனங்கள் சொல்லுது. எப்படி சொல்லுது? வலையின் சால் தஹுமன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் அப்படின்னு கேட்டு பாருங்க. அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று விடையளிப்பார்கள். வானத்தை படைச்ச யாரா? அல்லாஹ். பூமி யாரா படைச்சது? அல்லாஹ் தான் படைச்சான். யாரா ரிஸ்க் தர்றது? அல்லாஹ் தான். மறைவானது அறிகிறது யாரா? அல்லாஹ் தான். மழை இறக்கிறது யாரா? அல்லாஹ் தான். குல் மம்பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன், எல்லா பொருட்களுடைய அதிகாரமும் யார் கையில் இருக்கிறது என்று கேளுங்கள். அல்லாஹ் தான். எதை கேட்டாலும் அல்லாஹ் அல்லாஹ்ங்கறான். அப்புறம் என்னடா அங்க போய் கேட்கிற அப்படின்னு கேட்டா, ஹாஉலாயி ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், நாங்க இந்த வேற தெய்வங்களை வணங்குறோமே அல்லாஹ்னு நினைச்சிட்டு வணங்கல, அல்லாஹ்விடத்துல வாங்கி தருவார்கள் என்றுதான் புரோக்கர்னு தான் வணங்குறோம். அவன் என்ன நினைச்சிட்டு வணங்கினா வழங்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அல்லாஹ்வை சொல்லி தரதுக்கே வரல அவங்க. அல்லாஹ் நல்லதை வழங்கிட்டு இருந்தான். என்ன தப்பு பண்ணிவிட்டான்னா, கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையில புரோக்கர் உண்டாக்கி விட்டான். அந்த புரோக்கர் வழியாக நாங்க கேட்டுக்கிறோம், நேரம் கேட்க மாட்டோம், புரோக்கர் சொன்னா அவர் வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்லி புரோக்கர்களாக வைத்திருந்தான். ஏன்டா இவங்களை வணங்குறீங்க? மானாபுதுஹும் இல்லாலி யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு நெருக்கத்தை உண்டாக்குவதற்காகத்தான் நாங்கள் வணங்குகிறோம். இவர்களை கடவுள் என்று நினைத்து நாங்கள் வணங்கவில்லை. இவர்களை வணங்கணும்னு சொன்னா இவங்க அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் நெருக்கத்தை உண்டாக்கிடுவாங்க. அதான் காரணம் அவங்க சொன்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒழிக்கத்தான் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லித்தர அனுப்பப்படல.
ஏன்னா அல்லாஹ் அவனுக்கு தெரியும் ஏற்கனவே. அல்லாஹ்வை பத்தி ஏற்கனவே அறிந்த சமுதாயத்துக்கு தான் அனுப்பப்பட்டார்கள். அவன் செஞ்ச ஒரே தப்பு என்ன, அல்லாஹ்ட்ட நம்ம நேர கேட்க இயலாது, இடையில ஆள் வச்சு தான் கேட்கணும், இடையில புரோக்கர் வேணும், புரோக்கர் வழியா தான் கேட்கணும்னு நினைச்சான். அதை ஒழிக்கத்தான் வந்த மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் வந்தது அதுக்கு தான். அப்ப புரோக்கர்களை வைத்து உலகம் பூரா புரோக்கர்களை வைத்து வணங்கிட்டு இருக்கிறான். அரபு நாட்டிலேயும் புரோக்கர்கள் இருந்தாங்க. அப்ப கடவுளுக்கு மனுஷனுக்கு மத்தியில் உள்ள இடைத்தரகர்களை, புரோக்கர்களை, அவர்களை தரமட்டமாக்குறதுக்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் வந்து நமக்கு தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில தான் இந்த கடவுள் மனுஷனுக்கு மத்தியில் புரோக்கர் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் தவிடுபடியாக்குறான். இன்னும் சொல்ல போனா இந்த புரோக்கர் உண்டாக்குறவன் நீங்க பாருங்க, ஏன்டா அந்த புரோக்கர் நம்மளே கேட்கிறோம், அல்லாஹ் இருக்கிறான்ல, நீ பேசுற அல்லாஹ் விளங்கும், என்ன சொன்னாலும் தருவான், அப்புறம் என்ன நான் ஒரு ஆண்டவர், நீ கேட்டு பாருங்களேன். முஸ்லீம்னு சொல்றான், அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், நீ எதுக்குடா அப்புறம் என்ன மைதீன் ஆண்டவருங்கிற, அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதாடா அப்படின்னு கேட்டா அவன் என்ன பதில் சொல்லுவான்? அவன் மனிதர் என்ற நிலையில இருந்து கொண்டு சில உதாரணங்களை தான் நமக்கு எடுத்து சொல்லுவான். மனிதன் என்ற நிலையில இருந்து கொண்டு சில காரணங்களை சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? நமக்கு நம்ம எங்க அல்லாஹ் எங்க, நம்ம எல்லாம் போய் அல்லாஹ்ட்ட கேட்கலாமா? நம்ம எவ்வளவு கீழே கிடக்குறோம், அல்லாஹ் எவ்வளவு மேல இருக்கிறான், நாம போய் அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குது? பிச்சை கேட்கறதுக்கு என்ன தகுதி வரும் நான் கேட்கிறேன். நம்ம கேட்கறது பிச்சை பங்கா கேட்க போறோம். பிச்சை கேட்கறதுக்கு எவ்வளவு கீழே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு தகுதி கூடி போயிருது. நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் பிச்சை கேட்டா கட்டி விட்டுருவான். கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு வயரெல்லாம் ஒட்டி போய் கேட்டா என்னடா உனக்கு தகுதி இருக்குன்னு கேட்பானா? ஒரு பணக்கார வீட்டுல போய் பிச்சை கேட்கிறோம், கிழிஞ்ச சட்டை வயரெல்லாம் ஒட்டி போயிருக்கு, ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்க, சாப்பிட்டு 3 நாளா செய்கிறோம், பாக்குறாரு, உனக்கு என்னடா தகுதி இருக்கு அது கேட்பாரா? அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி என்ன வேண்டி இருக்குங்கிற? நீங்க கேட்கறது பிச்சை, அவன் கணக்கு வழக்கு இல்லாம வாரி போடக்கூடிய வள்ளல், அதுக்கு என்ன தகுதி பார்த்துக்கிட்டு இருக்கிற? ரொம்ப தகுதியோட கூட கட்டி விட்டுருவான். பிச்சை கேட்க போகும்போது உன் தகுதி குறைவு இருக்குது, அதான் கேட்கறதுக்குள்ள பெரிய தகுதி. அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு போய்கிட்டு தகுதி இருக்கான்னு நினைக்க கூடாது. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், நம்ம சமுதாயத்தில் உள்ளவன் நாங்கெல்லாம் பாவிகள், இந்த மகான்கள்லாம் நல்லவர்கள், அவங்க கேட்டா அல்லாஹ் தருமா, நாங்க கேட்டா தரமாட்டான், எங்களுக்கு நேரம் அணுக முடியுமா, இப்படி எல்லாம் ஏருக்கு மாறா உதாரணங்களை சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்துவாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அப்படிதான் சொல்லுவாங்கிறதுக்காக வேண்டி அந்த வாசலை அடைக்கிறான். புரோக்கர் வருவதற்கு வாசலையெல்லாம் அடைக்கிறான். எப்படி பாருங்க, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் இல்லை. நீங்க வந்து அல்லாஹ்வை மனுஷனோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க, அவன் வேற நீங்க வேற. உங்களுக்குள்ள பேசிக்கிற மாதிரிலாம் அல்லாஹ் விஷயத்துல பேசாதீங்க, உங்களுக்குள்ள உள்ள முடிவுகள் மாதிரி எல்லாம் அல்லாஹ் விஷயத்துல எடுத்துறாதீங்க. நான் வேற நீ வேற, அதனால என்னை போல எதுவுமே கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹதுன், அவனுக்கு நிகரா எவனுமே இல்ல. வலரபலனா மஸலம் வனசிய கல்கா, நமக்கு இவன் உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறான், நாம் இவனை படைத்திருக்கிறோம் என்பதை மறந்து விட்டான். என்னால படைக்கப்பட்டவன் எனக்கு உதாரணம் சொல்லியாடா, நான் படைச்சு போட்டிருக்கேன் உன்னைய, நீ எனக்கு உதாரணம் காட்டிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்கு மத்தியில புரோக்கரை உண்டாக்குறவன் எல்லாம் சில உதாரணங்களை சொல்லிதான் புரோக்கரை உண்டாக்குறான். என்னென்ன உதாரணங்கள் சொல்லுவான் பாருங்க, உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்ட உதாரணங்கள் தான். இந்த உதாரணங்கள் எல்லாம் நிக்காது அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு முன்னாடி, இந்த மார்க்கத்துக்கு முன்னாடி. ஒருத்தன் ஒரு புள்ள இருக்கிறான், அவனுக்கு தாயும் இருக்கிறாங்க தகப்பனும் இருக்கிறாங்க, அவனுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவை இருக்குது, ஒரு சைக்கிள் வேணும், தகப்பனார்ட்ட கேட்டா வாங்கி தர மாட்டாரு, அம்மாட்ட போய் சொல்லி, அம்மா பக்குவமா நேரம் பார்த்து செய்வாங்க, அத்தாட்ட சொல்லி வாங்கி தந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அத்தா தான் தர்றாரு, அதுல சந்தேகம் கிடையாது. இருந்தால் அம்மாட்ட சொல்லும் பொழுது அம்மா வாங்கி தருவாங்கல்ல, அப்படித்தான், அதான் அவுலியா, அல்லாஹ் தான் தரப்போறான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இருந்தாலும் நாங்க அவுலியாட்ட சொன்னோம்னா அவங்க நேரம் பார்த்து அடிச்சு என்ன செய்வாங்க, வாங்கி தந்துருவாங்க, அதுக்கு தான் அவுலியா சொல்றானா இல்லையா? அப்ப இதுதான் அல்லாஹ் சொல்றான். அடை அல்லாஹ்வுக்கு உதாரணம் காட்டாத, அல்லாஹ் பத்தி பேசும்போது அத்தா அம்மா உதாரணம் காட்டாத. ஏன்னு கேட்டா அவனை மாதிரி யாருமே இல்ல. அல்லாஹ் வந்து உங்க அம்மா மாதிரியா? அல்லாஹ் வந்து உங்க அத்தா மாதிரி தானா? அவனுடைய ரஹமத்துக்கு நிகராக எந்த ரஹமத்தாவது இருக்குதா? இப்படி எடுத்துக்கிறோமே. அத்தாவை விட எதுக்கு அம்மாட்ட ஒருத்த போய் கேட்கறான்? அத்தாவை விட அம்மாவுக்கு இறக்க குணம் கூட, அதான காரணம். அத்தா இப்ப கொஞ்சம் கோவக்காரரா இருப்பாரு, அம்மாவுக்கு வந்து புள்ள சாப்பிடாட்டி பெரிய அம்மா சாப்பிடாது, அத்தா என்ன செய்வார், புள்ள சாப்பிடாட்டி அவர் திண்டு போயிடுவாரு. அத்தாவுக்கு அம்மாவுக்கு வித்தியாசம். அப்ப அத்தாவை விட அம்மாவுக்கு இறக்கம் கூட, அதனால இறக்கம் கூட உள்ள இடத்துல போய் கேட்கறான். ஓகே சரி, இப்ப அல்லாவும் அவுளியாவும் எடுத்துக்கிறோமே, யாருக்கு இறக்கம் கூடங்கிறப்ப அல்லாஹ் விட அவுளியாவுக்கு இறக்கம் கூடவா? அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்னமோ இறக்கம் இல்லாதவன் மாதிரி, இந்த அவுளியா வந்து அம்மா அளவுக்கு இறக்கம் உள்ளவங்கிற மாதிரியும்,
அல்லாஹ் வந்து அப்பா அளவுக்கு உள்ளவர் தாங்கிற மாதிரின்னா நீ அல்லாஹ்வை கேவலப்படுத்துறியா, அல்லாஹ்வை மதிக்கிறியா? அப்புறம் என்ன புரோக்கருங்கிற? நீ உங்க அம்மாட்ட போய் கேட்டு வாங்கி கேட்கறீங்களப்பா, உங்க அம்மா விட அதிக இறக்கம் உள்ளவன் அல்லாஹ். உங்க அம்மா எவ்வளவுக்கு இறக்கம் காட்டுறாங்களோ அதை விட 1000 மடங்கு 10000 மடங்கு இறக்கம் உள்ளவனாக்கு ரப்புல் ஆலமீன். அப்ப என்னத்துக்கு புரோக்கரு அடிக்கிறான்? அல்லாஹ் புரோக்கர் வர்ற வாசல் என்ன செய்யறான்? அடிக்கிறான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே கிடையாது. உதாரணம் காட்டிக்கிட்டு தெரியாத. அதே மாதிரி ஒரு மந்திரி இருக்காரு. மந்திரி நேரம் நீங்க பார்க்க முடியுமா? போய் பார்த்துருவாங்களா? நாளைக்கு கருணாநிதி போய் சந்திச்சு வந்துருங்க அப்ப எல்லாரும் முடியுமா? உங்களால முடியாது. ஏன்? அவர் உங்களை எல்லாம் பார்க்க மாட்டார். தெரிஞ்சாதான் உள்ள அனுப்புவாங்க. ஏதாவது ஒரு வட்டம், மாவட்டம், எம்எல்ஏ அப்படி போய் அவங்க போய் உங்களை சிபாரிசு பண்ணா தான் போக முடியும். சாதாரண முதலமைச்சர்கிட்ட போக முடியல, நல்லாட்ட போயிருக்கல நீங்க கேட்க மாட்டேன். சாதாரண முதலமைச்சர்கிட்ட உனக்கு போய் கேட்க முடியல. அந்த முதலமைச்சரோட எத்தனையோ முதலமைச்சர் அந்தஸ்துல உள்ளவன் அல்ல, அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா அப்படிங்கிறான். இதை கேட்டோம் நம்மளால சரிதானே விளையாட்டு போவோம். புரோக்கர் உண்டாக்கிறான். புரோக்கர் வந்து தன்னால இதுக்கு என்ன கோளாறு? இவன் அல்லாஹ்வையும் முதலமைச்சரையும் ஒப்பிட்டு பார்க்கறான். உதாரணம் காட்டுறான். இவன் உதாரணம் எப்படி பார்த்துறான்னா, அல்லாஹ்னா அத்தா மாதிரி பார்க்கறான் கொஞ்சம் பேரு, இல்லன்னா அல்லாஹ்னா அம்மா மாதிரி பார்க்கறான், இல்லன்னா அல்லாஹ்னா ஒரு முதலமைச்சர் ஒரு அதிகாரி மாதிரி பார்க்கறான். அல்லாஹ் வேற மனுஷன் வேறன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் அல்லாஹ் கேட்கறான், ஏன்டா எனக்கு ஏன்டா உதாரணம் சொல்லிட்டு தெரியுறீங்க? நான் என்ன நீ என்னடா? என்ன எதுக்குடா அம்மாவோட அத்தாவோட முதலமைச்சரோட அவனோட இவனோட சூரியனோட சந்திரனோட எதுக்கு ஒப்பிடுறீங்க? என்னைய நான் தனி ரகம், என்னுடைய ரகத்துல ஒண்ணும் கிடையாது. என்னை கொண்டு எவனோட எதனோட ஒப்பிட்டு பார்க்காத. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா எனக்கு நிகரா ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப இதுல என்ன விளங்கணும்? முதலமைச்சர்கிட்ட நேரடியா போக முடியல. காரணம் என்ன? முதலமைச்சர் நீங்க போறீங்கன்னு வைங்களேன், ஏன் விரட்டி விடுறாரு? உங்களை விரட்டி அடிச்சுடுவாங்க. போனீங்கன்னா வாசல்ல நுழைய முடியாது. யாரா நீ? விரட்டி விட்டுருவாங்க. ஏன் விரட்டி விடுறாங்க? நீங்க யாருன்னு அவருக்கு தெரியாது. முதலமைச்சருக்கு நீங்க யாருன்னு உங்களுக்கு வேண்டாம், முதலமைச்சரை தெரியும். முதலமைச்சருக்கு உங்களை தெரியாது. இவன் யாரா இவன் யாரா உள்ள விட்டது கேப்பறா இல்லையா? உள்ள போயிட்டு மறைஞ்சுக்கிறிஞ்சி உள்ள போயிட்டீன்னு வைங்க, வாசல் வரைக்கும் போயிட்டீங்கன்னா முதலமைச்சர் எட்டி பார்த்துட்டாரு, யாரா இவன் எப்படி உள்ள வந்தான், யாரா உள்ள விட்டது இவனை கேப்பறா இல்லையா? அப்ப அல்லாட்ட நான் போய் நேரம் கேட்கிறேன், அல்ல அப்படி எட்டி பார்த்துட்டு இவன் யாரா புதுசா இருக்கிறான், இவன் நான் பார்த்ததே இல்லையே, இப்படி ஒருத்தர் இருக்கா உலகத்துல கேட்பான் அவன்? அட அவன் முதலமைச்சருக்கு தெரியாதனால புரோக்கர் வேண்டி இருக்குது. என்னை படைச்ச ரஹ்மானுக்கு தெரியுமே, என்னைய எல்லாரையும் தெரியுமே, 409 கோடி மக்களையும் தனித்தனியா தெரியுமே. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது எதுக்கு புரோக்கருங்கிற? யாரு போனாலும் அவனுக்கு தெரியும். மனுஷனுக்கு ஆளை கூட்டிட்டு போறோம்னா எம்எல்ஏக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போய் ஆகணும், இல்லைன்னா உனக்கு தெரியாது. எம்எல்ஏக்கு ஒரு கவுன்சிலர் கூட்டிட்டு போனா தான், அறிமுகப்படுத்தினா தான் உன்னை நம்புவாரு. இல்லைன்னா இப்ப குத்தி கொண்டுட்டு என்ன பண்றது? பயப்படுவார் அவருக்கு. அதுக்காக கண்டவனை உள்ள விட்டுற மாதிரி. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் அவனை கொண்டு நீங்க இந்த மனுஷனோட ஒப்பிடலாமா? ஒரு முதலமைச்சர் அளவுக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்குமா? ஒரு எம்எல்ஏ அளவுக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்குமா? அப்ப அறிமுகப்படுத்துறவனை விட அவனுக்கு அறிவு கம்மி. இப்ப என்னை கொண்டே ஒருத்தர் வந்து முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார்னு சொன்னா, என்னை பத்தி அறிமுகப்படுத்துறவருக்கு அறிவு இருக்குது, முதலமைச்சருக்கு அறிவு இல்லை. அப்ப அல்லாஹ் அப்படித்தானா? அப்துல் காதர் ஜிலானிக்கு தான் உங்களை பத்தி அறிவு இருக்கும், அல்லாஹ்வுக்கு உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இந்த அப்துல் காதர் ஜிலானி சொன்ன பிறகுதான் அல்லாஹ் அறிஞ்சிக்கிற போறான். அப்படியா? எவ்வளவு கேவலமா நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அல்லாஹ் கேட்கறான். அதுக்கு தான் இந்த உதாரணம் காட்டுறது. இந்த மாதிரி எந்த உதாரணத்தை காட்டினாலும் சரி, மனுஷன் உதாரணம் காட்டினாலும் சரி, சில பேர் சூரிய சந்திரன் கரண்ட் உதாரணத்தெல்லாம் காட்டுறாங்க. நம்ம ஆள் பாருங்க, கரண்ட் இருக்குது, கரண்ட்ல நேரடியாக கொடுத்தா பல்ப் எரியுமா? 5 வாட் பல்புலங்க, அது கொண்டு நேரடியாக கொடுத்தா எரியுமா? எரியாது. அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அந்த பவரை குறைச்சி போங்க, வேலையை கொண்டு போங்க, நிறைய போடுங்கம்மா, கட்டுப்படி ஆக மாட்டேங்களாம். ஏன்னா சேருக்கே ஒரு நாளைக்கு 600-700 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, சேர் வாடகை மட்டும். உங்களுக்கு செலவு பண்றது தான் வசூல் பண்றாங்க, வேற என்ன? அப்ப கரண்ட வந்து என்ன செய்யணும்? குறைச்சி தருது. ஒரு 5 வால்ட் பல்ப் எரியணும்னா, 0 வால்ட் பல்ப் எரியணும்னு சொன்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அந்த பவர் அப்படி தேவையான அளவு குறைச்சி அதுல கொண்டு போய் மாட்டினா அந்த பல்ப் எரியும். வர்ற நேரடி கரண்ட்ல மாட்டினா பல்ப் எரியாது. அப்ப அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய பவரை கொண்டு நீ சாதாரண ஆள் போய் கேட்டீங்கன்னா முட்டி நாசமா போயிடுவார். அதனால கேட்டுறாதே. அவங்க அவுளியா என்ன செய்வாங்க? உனக்கு எவ்வளவு தரணுமோ குறைச்சு தருவாங்க. இந்த அவுளியா என்ன செய்வாங்களா? நமக்கு எவ்வளவு அல்லாஹ்ட்ட இருந்து வரணுமோ அவ்வளவுக்கு பவர் வாங்கி தேவையான அளவுக்கு தருவாங்க. அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மராக அவங்க பயன்படுவாங்க. கம்மியா இருந்தா கூட்டி தருவாங்க, கூட இருந்தா குறைச்சு தருவாங்க. இந்த மாதிரி இது செய்யலாமா இப்படி அல்லாஹ்வுக்கு? அல்லாஹ் வந்து அல்லாஹ் கரண்ட் மாதிரி உள்ளவனா? கரண்டுடைய தகுதிதான அல்லாஹ்வுக்கு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் இப்படி நினைக்கிறதே அல்லாஹ் வந்து உதாரணம் காட்டுறதாயிடுது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன்,
அவனை போல எதுவுமே இல்ல, அவனுக்கு நிகரா யாரும் இல்ல. இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது மாதிரி என்னென்னமோ உதாரணங்களுக்கு இருக்குத்தனமா சொல்லிக்கொண்டு புரோக்கர்களை கொண்டாந்து திணிக்க பார்க்கறான். அப்ப இந்த கடவுளுக்கு மனுஷனுக்கு உள்ள இந்த புரோக்கரை அடிச்சு தகர்த்ததுல இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு முக்கியமான முன்னுரிமை இருக்குது. இது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கிறோம். மனிதன் வந்து இந்த வணக்க வழிபாடுகளை விட்டுருங்க, அவனுக்குன்னு சில சடங்குகள் இருக்கு. கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கு. ஒரு மனிதனும் கல்யாணம் பண்றான். இந்த கல்யாணத்திலையும் வந்து தலையிடுவாங்க. யாரு? புரோக்கர்கள். கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு மட்டும் வரமாட்டாங்க. இந்த கல்யாணம் வந்து நடத்தி மாப்பிள்ளை பொண்ணு ஆகுறதா இருந்தா கடவுளுடைய ஏஜென்ட் இருப்பாரு. அவர் அங்கீகரிச்சா தான் அது கல்யாணம் ஆகும். ஐயரோ சாமியாரோ பாதிரியாரோ வந்து அவர் எடுக்கல அங்கீகரிக்கணும். அப்பதான் இங்க கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு ஆவாங்க இவங்க. அதே மாதிரி கருமாதி பண்ணணும். நீங்களா பண்ணிக்கிறீங்களா? அது கருமாதி பண்றாந்தாலும் அங்க இருந்து வரணும். அதே மாதிரி பூணூல் போடுறதுல இருந்து என்னென்ன பண்ணணுமோ பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே அவர் வந்து இடையில் நுழைஞ்சு என்ன செய்யணும். அவர் ஒருத்தர் புரோக்கர் இருப்பார். அப்ப கடை அந்த அங்கீகாரம் பெறுவதற்காக வேண்டி இது எல்லாம் கூட இஸ்லாம் தகர் தெரியுது. கல்யாணத்துக்கு கூடங்க மதகுரு வர வேண்டியது இல்லைன்னு சொன்ன மார்க்கம் உலகத்தில் எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம். கல்யாணம் பண்றீ இல்லைங்க, கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் ஐயர் இல்லாம பாதிரியார் இல்லாம அந்தந்த சாமியார்கள் குருமார்கள் இல்லாம கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் உலகத்தில் இருக்கா? இஸ்லாம் மட்டும்தான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எவ்வளவு கல்யாணங்கள், கல்யாணத்துல கலந்துகிட்ட சரித்திரத்தை பார்க்க முடியல. அவங்க எந்தனைக்காக சபையில கலந்துகிட்டாங்களான்னு சொல்லி அப்படி ஒண்ணே பார்க்க முடியல. எந்த அளவுக்கு அங்க நடந்துட்டு இருக்குது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வர்றாரு, பெரிய பணக்காரர், நல்ல நறுமணத்தோட வர்றாரு. என்னப்பா நறுமணத்தோட வர்றிய? எனக்கு நேத்து கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல என்ன வழங்குது? இது என்ன வழங்குதுங்கிற? நேத்து கல்யாணம் ஆனதை வந்து அவர் சொல்லக்கூட இல்லை. கல்யாணத்துக்கு முந்தியும் சொல்லல, கல்யாணம் ஆன உடனேயும் சொல்லல. இப்ப கூட கேட்டதுனால சொல்றாரு. இப்ப கூட என்னப்பா வாசனை பூசிட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டதுனால கல்யாணம் ஆச்சுட்டாரு. இல்லைன்னா இப்பவும் சொல்லியிருக்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் சொல்றாரு. அப்ப மதகுரு வந்துதான் கல்யாணத்தை நடத்தணும், புரோக்கர் வேணும் இருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம ஒரு கல்யாணம் நடந்திருக்குமா? நபிகள் நாயகத்துக்கு சொல்லாம அறிவிக்காம கூப்பிடாம அவங்க நின்று நடத்தி வைக்காம ஒரு கல்யாணம் நடந்திருக்க முடியுமா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த மார்க்கத்துல என்ன கல்யாணமா? நீ நட பண்ணிக்கிற போற, நீ அந்த பெண் வீட்டாரும் பண்ணிக்கிற போறீங்க சம்பந்தம். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிற நான் இருக்க இடையில எங்களுக்கு என்ன வேலை இருக்குது, நீங்களும் பண்ணிக்கிறீங்க. என் மகளை கட்டி தர்றேன்னு சொல்லு, அவன் ஏத்துக்கிறேன்னு சொல்ல போறான். வாங்குற மாதிரி ஒழுங்கா வாங்கி முடிஞ்சு வச்சுக்காத, இவ்வளவுதான் கல்யாணம் அப்படின்னு சொல்ல ஒரு மார்க். இவ்வளவு லேசா கல்யாணத்தை இந்த சுயமரியாதை கல்யாணத்துல கூட வந்து நடத்தி வைக்கிறதுக்கு ஆள் வரணும். சுயமரியாதை கல்யாணத்துல கூட நடத்தி வைக்கிறதுக்கு ஆள் வரணும். அது வேணான்னு அட்டிச்சு நுறுக்கணும். ஒரே மார்க்கம் எது? இஸ்லாமிய மார்க்கம் தான். ஆனா மூத்தா போயிடுறாங்க. மூத்தா போன கல்யாணம் நல்ல காரியம், அதுக்கு வந்து சாமியார் வர வேண்டி இருக்குது. வேற வேற மார்க்கங்கள்ல இங்க அது கிடையாது. அதை நீனே பண்ணிக்க, நீ தானே சந்திக்கிற, நீயே பண்ணிக்க. மூத்தாயிடுறாங்க. மூத்தானதுக்கு என்ன? மூத்தானதுக்காக வேண்டி மதகுரு தான் வரணுமா? அப்படி கிடையாது. மூத்தானதுக்காக வேண்டி கூட மதகுரு வர வேண்டியது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல ஜனாசாக்கள் ரசூலுல்லாஹ் கலந்துகிட்டதே இல்லை. பல ஜனாசாக்கள்ல இரவுல அடக்கிடுவாங்க. என்னாச்சு? ராத்திரியா இருந்துச்சு, ஆனால் நாங்க அடக்கிட்டோம். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஜனாசாவுக்கு மட்டும் ஒரு உரிமை கொண்டாடி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, நான் இருக்கும் வரை என்னுடைய துவா இறை தூதர் என்ற முறையில ஒவ்வொருத்தரும் கிடைக்கணும். அதனால என்ன அதுல எல்லாம் தேவையில்லாம புரோக்கர்கள் நுழைஞ்சுக்கிட்டு இங்க கூட நான் தான் பேர் வைக்குவேன், நான் தான் கர்மாதி பண்ணுவேன், நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் தான் அதை பண்ணுவேன், நான் தான் இதை பண்ணுவேன்னு சொல்லி எல்லாத்துலயும் நுழையிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துல எல்லாத்துலயும் கல்யாணத்துக்கு புரோக்கர் கிடையாது, மௌத்தா போனா அதுக்கு புரோக்கர் கிடையாது. பேர் வைக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைக்க யார் வீட்டுக்காவது போயிருக்கிறாங்களா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ வாழ்க்கையில நீங்க வந்து பேரை வச்சுட்டு போங்கன்னு கூப்பிட்டதும் கிடையாது, இவங்க போய் வச்சுட்டு வந்ததும் கிடையாது. என்ன சில நேரங்கள்ல சில குழந்தைகள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க முக்கியமான ஒரு, அதாவது மதீனாவுக்கு போன பிறகு முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்காக இந்த குழந்தையை கொண்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு பேர் வச்சாங்கன்னு வருது வரலாறுல. அவ்வளவுதான் பார்க்க முடியுது. ஊர்ல பிறக்கிற குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து கொண்டு போன காட்டினதும் இல்லை, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சதும் இல்லை, கூட்டிக்கிட்டு போய் பேர் வச்சதும் கிடையாது. ஏதாவது பேர் வைக்கும் போது தப்பான பெயர்கள், கெட்ட அர்த்தம் உள்ள பெயர்கள் இருக்குமானால் அந்த பெயர்களை மாற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த பேர் சரியில்லை. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம். இன்னைக்கு நம்ம கெடுத்து வச்சிருக்கிறோம். பேர் வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் கூட்டிட்டு வர்றோம்,
அவர் கொண்டாந்து வச்சுட்டு போகணுமா பேரை, அங்கேருந்து எடுத்துட்டு வந்து பேரை கொண்டாந்து அவர் வச்சுட்டு போயிடுவாரு. அதுக்குன்னு ஒரு ஆளை என் பேரை சொல்லி அப்படி மார்க்கத்தில் இருக்குதா? குரானை பிரட்டி பாருங்க, பொம்புல பேர் வச்சுதான் அல்லாஹ் குரான்ல சொல்றான். பேர் வைக்கிறதுக்கு பொம்புல பேர் வச்சதா குரான்ல இருக்கா இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசாவுடைய அம்மா, ஈசா நபியுடைய அம்மா வந்து மரியம். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவுடைய பேர் குரான்ல வரல. இம்ரானுடைய மனைவி வருது, அத்தா பேர் தான் வருது. அப்ப இம்ரானுடைய மனைவி வந்து ஒரு வயிற்றுல குழந்தை உண்டான உடனே, அல்லாஹ் அந்த குழந்தைய வந்து உனக்காக நான் அர்ப்பணிக்க போறேன், உனக்காக நேர்ச்சி செஞ்சிடறேன், உனக்காக முழுக்க முழுக்க உன்னுடைய பாதையில அந்த குழந்தைய பயன்படுத்துவேன்னு சொல்லி நேர்ச்சை பண்றாங்க. நேர்ச்சை பண்ணும்போது என்ன நினைச்சுக்கிட்டு நேர்ச்சை பண்றாங்கன்னு கேட்டா, ஆம்பளை பிள்ளையா இருக்கும் நினைச்சுக்கிட்டு நேர்ச்சை பண்றாங்க. ஆனா பொம்பளை பிள்ளையா ஆயிடுச்சு. அவங்க நினைச்சது என்ன, ஆம்பளை பிள்ளைன்னு. பொம்பளை பிள்ளையா போன உடனே அந்த நேர்ச்சியை அல்லாட்ட ஒரு விதுல கேட்கறாங்க, அல்லாஹ் ரப்பி இன்னி வலாத்துஹா உன்சா, இந்த பொம்பளை பிள்ளைய தந்து பொம்பளை பிள்ளைய பத்திட்டு நான் என்ன செய்யறது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு வரும் பொழுது, இன்னி சம்மை துஹா மரியம், இந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டி விட்டேன். யார் சூட்டுறது? அம்மா. யார் சூட்டுறதுன்னு கேட்டா, மரியமுடைய அம்மா இருக்காங்களே அவங்க தான் பேர் வைக்கிறாங்க பிள்ளைக்கு. எப்படி? இன்னி சம்மை துஹா மரியம, என் மகளுக்கு மரியம் என்று நான் பெயர் வைக்கிறேன். இன்னி உழைதுஹா பிக்க ஒ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த குழந்தையும் இந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லி மரியமுடைய அம்மா மரியமுக்கு பேர் வச்சாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அப்போ ஒரு தாயார் குழந்தைக்கு பேர் வைக்கும் போது எவ்வளவு ஈடுபாட்டோட வைப்பாங்க, எவ்வளவு இஹ்லாஸோட வைக்குவாங்க. நம்ம புள்ள நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு வைப்பாங்க. என்னை கூட்டிட்டு பேர் வைனா அது என்ன என்ன சேர், இதுல என்ன இஹ்லாஸ் இருக்கும்? ஒரு இஹ்லாஸும் இருக்காது. அப்ப இந்த பேர் வைக்கிறதுல கூட புரோக்கர் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு பெண்ணை பேர் வைக்க சொல்லி அதை திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு எல்லாம் என்ன செய்யறான், எடுத்து காட்டுறான். அப்ப அவங்கவுங்களா பேரை சூட்டிக்கிறணும். ஒரு குடும்பத்துல குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தாயோ தகப்பனோ நல்ல அழகான பேரை எடுத்து இந்த பேரை சொல்லி நான் கூப்பிடுறோம், அல்லாட்ட ஒரு துவா செஞ்சுக்கிறணும். யா அல்லாஹ், என் குழந்தைக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறோம், நல்ல குழந்தை ஆக்கி வை, சாலிகான குழந்தை ஆக்கி வை, எல்லாருக்கும் ஒரு ஒழுக்கமான பிள்ளைங்கிற பேர் வாங்க வை, ஷைத்தான்ல இருந்து பாதுகாத்துரு அப்படின்னு ஒரு துவாவை பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு பேர் வச்சுக்கலாம். பாருங்க, இதுல கூட புரோக்கர் இல்லை. அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை ஒரு பக்கம் ஓதிக்கிட்டு நம்ம ஆளுக்கு பேர் வைக்கிற கசரத்து மாதிரி கூப்பிடுறோம். பேர் வைக்கிறதுக்கு அதுக்கு இந்த காதல பாங்க, அந்த காதலை காமத்து, அதுக்கு ஒரு பெரிய தத்துவம், இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்னது கிடையாது, நம்மளா உண்டாக்கிட்டது. எந்த குர்ஆன்லயும் இப்படி கிடையாது, எந்த ஹதீஸ்லயும் கிடையாது. பலவீனமான பொய்யான ஹதீசுகள் இருக்கு இந்த காதல பாங்க சொல்றதுக்கெல்லாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதான். குழந்தை பெற்றுட்டோமா, இப்ராஹிம் நபி மாதிரி வரட்டும், இப்ராஹிம் வேண்டியதான். இஸ்மாயில் நபி மாதிரி வரட்டும் நினைச்சீங்களா, இஸ்மாயிலுங்க வேண்டியதான். அபூ ஹுரைரா மாதிரி பெரிய ஹதீஸ் மனப்பாடம் பண்ணக்கூடிய வரணும், அபூ ஹுரைரான்னு வச்சுட்டு போங்க. உங்களுக்கு விருப்பமான பெயர்களை வச்சுட்டு போக வேண்டியதான், அவ்வளவுதான். அப்படி பேர் வைக்கிறதுக்கு புரோக்கர் இல்ல, மௌத்துடைய காரியங்கள் செய்யறதுக்கு புரோக்கர் இல்ல. அதே மாதிரி கல்யாணத்துக்கு புரோக்கர் கிடையாது. சுண்ணத்து பண்றதுக்கு புரோக்கர் உண்டாக்கிட்டான். அம்மா ஆளு பாருங்க, சுண்ணத்து பண்றதுக்கு அஜர்த்து வரணுங்க, இல்லாட்டி வெட்டாதுன்னு நினைச்சிட்டு அதுக்கு அஜர்த்தை கூட்டி விட வச்சுக்கிட்டு அது பாத்தியா பாரு, அப்பதான் சுண்ணத்தை நடக்கும். சுண்ணத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டுல சுண்ணத்து கல்யாணத்துக்கு போய் சுண்ணத்து பண்ணி வச்சாங்க சொல்லுங்க? அது தெரிஞ்சவர், அந்த சுண்ணத்து பண்றதுங்கிற அந்த அந்த கலை தெரிந்தவர் பண்ணலாம், அது வேற விஷயம். அது தெரிஞ்சவர் தான் பண்ண முடியும். ஆனா பாத்தியா ஓதி பண்ணாங்களா, அதுக்கு ஒரு சடங்கு மதகுருங்கிற அடிப்படையில் போய் சடங்கு பண்ணாங்களா? இல்ல. யாரு வீட்லயும் சுண்ணத்து பண்ண போனதாகவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த சுண்ணத்து பண்றத ரகசியமா தான் நடந்திருக்குங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நரமுடி இத்தனை ஹதீஸ் இருக்குது. அவங்களுடைய மீசையில இத்தனை நரமுடி, தாடியில இத்தனை நரமுடின்ற அளவுக்கு அவங்கள உன்னிப்பா கவனிச்சு ஹதீஸ்ல இருக்குது. அவங்க பேர பிள்ளைக்கு எப்ப சுண்ணத்து பண்ணாங்க, எத்தனை சுண்ணத்துல கலந்துக்கிட்டாங்க, அதை காணாம். அவ்வளவு ரகசியமா நடந்திருக்குங்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லாமே அறிவிக்கப்பட்டிருக்குது. எது அறிவிக்கப்படல? இந்த சுண்ணத்து நிகழ்ச்சிகள் வந்து அறிவிக்கப்படவே இல்லை. ஏன் அறிவிக்கப்படல? அதெல்லாம் ரகசியமா செஞ்சுட்டு போயிரு விஷயம். அதுக்கு ஒரு கல்யாணம் பேர் வச்சுக்கிட்டான். இவனா சுண்ணத்து கல்யாணம் அதுக்கு பேரு. அதை வந்து கல்யாணம் ஆக்குறதுக்காக வேண்டி, ஆடம்பரம் பண்றதுக்காக வேண்டி, வட்டிக்கு வாங்கி கடனாளி ஆகுறதுக்காக வேண்டி, மார்க்கத்தை சிரமமாக்கிறதுக்காக வேண்டி இவனா உண்டாக்கிட்ட சுண்ணத்து கல்யாணம் ஒரு பேரை வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆக்கி விட்டுட்டான். அப்படி இப்ப புதுசா ஒன்று உண்டாயிருக்குது, வயசுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு அஜர்த்து போறாரு பல ஊர்கள்ல. பெண்கள் வயசு, ஆம்பளைக்கு இந்த பொம்பளைக்கு வேணும்ல, சமம் இருக்குல்ல, ஆம்பளைக்கு சுண்ணத்து இருக்கு, பொம்பளைக்கு ஏதாவது வேணும்ல. பெண்கள் வயசுக்கு வந்துட்டாங்கன்னு அதுக்கு ஒரு சடங்கு.
அதுக்கு அஜர்த்து போய் எண்ணெய் ஊத்துறது முட்டையை ஊத்துறதுன்னு என்னமோ சடங்கு ஊருக்கு ஊர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த பூப்பை இதழ் பிற மதத்தை காப்பி அடிக்கிறது. மனித வாழ்க்கையில எல்லாத்திலையும் தலையிட்டு வேற வேற மார்க்கங்கள்ல இந்த மத குருமார்கள் சம்பாதிச்சாங்க. இஸ்லாம் அதை ஒழிக்க வந்த மார்க்கம். இஸ்லாம் எதுக்கு வருது? எல்லா மதத்திலும் இது உண்டு. எந்த மதமா இருந்தாலும் பாதிரியார் இல்லாம அந்த குடும்பத்தில் மங்களமான அமங்கலமான காரியம் நடக்காது. ஊடு கட்டினா பாதிரியார் வரணும், சாமியார் வரணும். ஊடு இடிச்சா அதுக்கு வரணும், சட்டியத்துக்கு அடுப்புல வச்சா அவர் வரணும், அது இறக்குறாங்க அவர் தான் வரணும். இப்படி நல்லது கெட்டதுங்கிற வாழ்க்கையில் அத்தனையிலேயே ஒருத்தர் ஒரு மதகுரு வந்து நடத்தி வச்சா தான் அது சரியா வரும்னு சொல்லி எல்லா மார்க்கமும் உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது எந்த அனைத்தையும் தூக்கி ஒட்டச்சி தரமட்டமாக்கி ஓங்காரியத்துக்கு நீ பொறுப்பாளி, நீ பண்ணிக்க அப்படின்னு சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியா வந்து நம்ம ஆள்க செய்யற தப்புகள்னால இஸ்லாம் வந்து தனித்து வழங்க மாட்டேங்குது, வித்தியாசமா தெரிய மாட்டேங்குது. ஓ மார்க்கத்துக்கு ஏ மார்க்கத்துக்கு என்னடா பெரிய வித்தியாசம் கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. இதெல்லாம் ஒழிச்சு கட்டி இப்படி தனியா காட்டினீங்கன்னு வைங்க, அப்படி இன்னைக்கு இருக்க ஒரே நாள்ல இஸ்லாத்துக்கு வந்துடும் எல்லாரும். நீங்க தனியா மட்டும் காட்டி புரோக்கர் இல்லாத மார்க்கம் இஸ்லாமு, இடைத்தரகர் இல்லாத மார்க்கம், என்னை வந்து மார்க்கத்தின் பெயரால் எவனை ஏமாற்ற முடியாதுங்கிறத நீங்க நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. எல்லாரும் அப்படி அதிசயம் பார்ப்போம், இப்படி ஒரு மார்க்கமா, இப்படி ஒரு கொள்கையா, இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட இப்படி உண்டாக்க முடியாத, இது எப்படி இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமாக ஈர்க்கப்படுவான். அந்த மாதிரியான அடிப்படையில் புரோக்கர்களை ஒழிச்சு கடவுளுக்கு மனுஷனுக்கு உள்ள இடைவெளியை குறைச்சி நேரடியாகவே மனிதன் கடவுளோட தொடர்பு கொள்ளணும் என்று சொல்வது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்புகளில் 2வது சிறப்பு. ஒரு சிறப்பு 2 நாளா சொல்லி இருக்கிறோம். என்ன ஒரு சிறப்பு? நேற்று முதல் சொன்னது மனிதனுக்கு கடவுள் தன்மை, கடவுள் வேறு மனிதன் வேறு, இப்படி சொன்னது தெளிவா சொன்னது இஸ்லாம் மட்டும்தான். அதே மாதிரி கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையில இடைத்தரகர் கூடாது என்று சொன்னது இஸ்லாம் மட்டும்தான். இது இந்த சிறப்பு நான் சொல்றேன்னா இதெல்லாம் வேற மார்க்கத்தில் இல்லாதுன்னு அர்த்தம். சிறப்புன்னு சொன்னா இதை வந்து எந்த மார்க்கத்திலையும் உங்களால பார்க்க முடியாது. இது 2 சிறப்பு ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை விதமான சிறப்பு இருக்குது என்பது இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து உள்ள நாட்களில்